ஒரு வழியா நம்மளுடைய ஜீப்ல இந்த டோர ஃபிக்ஸ் பண்ணிட்டாச்சு. அடுத்தது சீட்டு தான் வாங்கணும். சரி அதுக்காக நாங்க ஜீப் வாங்குன அதே இடத்துக்கு போயிருந்தோம். அவங்க 2 பக்கெட் சீட்டு, ஒரு பேக் சீட்டு வச்சிருந்தாங்க. அது ரேட் என்னன்னு பேசி அத எடுத்து எங்களோட பொலரோல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு வந்துட்டு எங்களுடைய ஜீப்ல டேப் வச்சு நல்லா மெஷர் பண்ணி அளந்துட்டோம். எந்த இடத்துல பேக் சீட் வைக்கலாம், ஃப்ரண்ட் சீட் வைக்கலான்னு அளந்துட்டு ஸ்கொயர் டியூப் வச்சிருந்தோம். அத கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு போயிட்டு அதுல வச்சு போல்ட் அடிக்கலான்னு பார்த்தோம். பட் போல்ட் போடுறதுக்கு எங்ககிட்ட ட்ரில்லிங் மிஷின் இல்ல. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம், டைரக்ட்டா வெல்டே அடிக்கலான்னு அடிச்சிட்டோம். அப்புறமேட்டு வேணா போல்ட் போட்டுக்கலாம். இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். எல்லாம் பின்னாடி உட்காரவங்க பேத்துக்கிட்டு போயிடுவாங்க. சரி அதனால ஒரு வெல்டே அடிச்சிடும்னு சொல்லிட்டு வெல்டே அடிச்சுட்டு சீட்டை எடுத்து கழுக ஆரம்பிச்சிட்டோம். அது கொஞ்சம் அழுக்கா ரொம்ப மோசமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் ஆனால் கழுவுன பிறகு பார்த்தா நல்லா புத்தம் புதுசு மாதிரி இருந்துச்சு. இதை எடுத்து நாங்கள் அப்படியே அது மேலே டேரெக்டாக வச்சுட்டு கீழே ஸ்டாண்டை போட்டு சைடில் 2 போல்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆடாமல் இருக்கிறதுக்கு. இல்லை வண்டி எப்படியும் எகிரிலாம் குதிக்கும் போது வண்டியில் உட்காந்துருக்கோம் சேர் போட்டுக்கிட்டு கீழே வந்தாலும் விழுந்துருவாங்க. பாருங்க ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ராஜா பகவத் மாதிரி பல மின்னுது பாருங்க. லோக்கலில் இருக்கவங்க கிட்டே ஜீப்பில் ரைடு போகிறதுக்கு யாராவது வந்தால் வாங்க நான் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கூட்டு போவேன். சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட்டு போகிறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்யூ.